என்ன தைரியம் இருந்தா விதவையா இருக்கிற என் மருமகளை உன் மகனுக்கு சம்பந்தம் பேச வந்திருப்பேன். ஒரு விதவு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னா தைரியம் தேவையில்ல சார், புரட்சிகரமான சிந்தனை தேவை. ஏன் உங்ககிட்ட இல்லையாது? என்னையா புரட்சி? என் குடும்ப கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டு என் மருமகளை உன் மகனுக்கு கட்டி வைக்க சொல்றியா? போயா வெளியே. என்னையா பெரிய கௌரவம்? கேவலம் உன் மருமகளுக்கே நீ கௌரவம் பாக்குறிய. உன்னை விட பணக்கார நான் என் மகனுக்கு கௌரவம் பார்க்க மாட்டேனா? ஏமா உங்களதான் கேக்குறேன், எந்த அப்பனாவது தான் பையனுக்கு ஒரு விதவை பொண்ணை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுவானா? அதையும் மீறி நான் ஆசைப்படுறேன்னா அது எப்பேற்பட்ட பொண்ணா இருக்கணும்? அது வாழ வேண்டிய பொண்ணு. கௌரவம் கௌரவம் சொல்லி அது வாழ்க்கையை குட்டிச்சவராக்கி மூளையில உட்கார வச்சிடாதீங்க. ஹலோ, இன்னைக்கு இந்த சமுதாயம் உங்களுக்கு மரியாதை கொடுக்குதுன்னா அது உங்களுக்கோ இல்ல இந்த பட்டு வேட்டி சட்டைக்கோ இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு. இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி பாருங்க, பெரிய மனுஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். பேசுறீங்க நம்ம கௌரவம் கௌரவம். நானு ஒரு அப்பங்கிட்ட பொண்ணு கேட்டு வரல, ஒரு அண்ணன் கிட்ட தங்கச்சி கேட்டு வரல, ஒரு மாமனார் கிட்ட மருமகளை கேட்டு வந்திருக்கேன். எப்படி நான் வித்தியாசமான சம்பந்தம் இல்ல? கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க. ஓகேன்னு சொல்லுங்க.